இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவழைக்கிறோம். இந்த வருடத்திலே 3வது ஞாயிறை நாம் அனுசரிக்கிற நேரத்திலும் அறிந்த வண்ணமாக MCO முழுமையாக போடப்பட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். மறுபடியும் சபைக்கு வந்து ஆண்டவரை துதிக்கக்கூடாத ஒரு நிலைமையிலே நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் வீடுகளிலே ஆராதனையை செய்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். முதலாவது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். மறுபடியும் இந்த நாட்களிலே ஆண்டவரை சபையிலே நாங்கள் வந்து உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் முடியாத நிலைமையிலே நாங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே, இல்லங்களிலே மறுபடியும் சபைகளை உருவாக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த MCO காலங்களிலும் உங்களுடைய பிரசன்னம் இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த காலங்களை உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மத்திய 24 சொன்ன காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்து வந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு அறியாமல் ஒன்றும் நடக்கிறதே இல்லை. இந்த நாட்களிலும் எங்களையும் பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை முழுமையாக எங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக சோத்திரம் அப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். துதி என்றால் உமக்கு பிரியம் ராஜா. உம்மை துதிப்பதற்கு நீர் ஒரு ஜனத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
எங்கள் துதியில் வாழ்பவர், கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ராஜா. எங்களை ஆசீர்வதித்திடுவே.
கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைத்து முழு உள்ளத்தோடு உம்மை பாடி புகழுவேன் ஐயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம். ஓயாமல்
சொல்லுகிறோம். உங்களுடைய பிரசன்னம் முழுமையாக எங்களை ஆட்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த துதி நேரத்திலே நடத்தின பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாடல்களை நீ ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன், பாடுகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த பாடல்களின் தொனி கேட்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த தொனியின் நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டும், துதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வந்து வாசம் செய்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எமர்ஜென்சி போட்டு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரித்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மரித்தவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். இந்த கொரோனா வைரஸ் காலங்களிலே ஆண்டவரே, MCOவை நாங்கள் கடந்து செல்லும் போதும் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் செய்ய நீர் ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இதை ஆண்டவரை தடுக்கிறதற்கு நீர் மாத்திரம் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, முக்கியவத்தானுக்காக நாங்கள் வருகிறோம். இன்னும் அநேக சபைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் நீர் விடுதலையை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த கொரோனா வைரஸுடைய வல்லமையை தடுக்கிறதற்கு நீர் மாத்திரம் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். டாக்டர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்களுக்காக இன்னும் ஒன்று நின்று ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸுடைய மருத்துவமனையிலே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற முயற்சி வீணா போகாமல் நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களையும் அவர் குடும்பங்களையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர், ஒவ்வொருத்தரையும் நீர் ஆறுதல் படுத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளுக்காக, எங்களுடைய பிஷப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். TAC பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். போதகர்கள், DSSகளுக்காக, சபை விசுவாசிகளுக்காக உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் வருகிறோம். அவர்களையும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்கள் சபையை நீர் இன்னும் முழுமையாக ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். கொரோனா வைரஸ் காலங்களிலே அநேக ஊழியங்கள் நடக்காமல் இருக்கிற நிலைமையிலும் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் இடைப்பட்டு வருகிறேன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உலகிலே பாதிக்கப்பட்ட தேசங்களுக்காக நாங்கள் வருகிறோம். மரித்த குடும்பங்களுக்காக வருகிறோம். அவர்களையும் நீர் ஆறுதல் படுத்தும். உம்முடைய சமாதானத்தால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் செய்ய வல்லவர், செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபை குடும்பங்கள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த MCO காலங்களிலேயும் ஆண்டவரே, சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நபர்களையும் நீர் பாதுகாத்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை நீர் தாரும். உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும், குடும்பத்தாரோடு இருக்கட்டும். நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த ஆராதனையை உங்களுடைய கருத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். புதி நேரத்திலே நீர் கடந்து வந்திருக்கிறேன். உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது சத்தியம் எங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். எங்களுடைய பிஷப் சொன்ன விதமாக உலகத்துக்கு நீங்கள் உப்பாயும் ஒளியாயும் இருக்கிறீர்கள் என்று இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசுமானவர். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிவிட்ட ஜெபத்தை நாம் அறிக்கை செய்வோம்.
பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. Today's Bible reading is taken from the Gospel of Matthew, chapter 5, verse 13. Matthew 5:13. You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing, but to be thrown out and trampled underfoot by men. This is the word of the Lord. Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளன்று இந்த வசனத்தை நினைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்களுடைய மாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் எங்களுடைய பிஷப் இதை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வசனம் மலை பிரசங்கத்திலே ஒரு பிரசங்கமாய் காணப்படுகிறது. ஒரு முக்கியமான இல்லை, ஒரு உணர்ச்சி ஊட்டுகிற ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் தியானிக்க சித்தம் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை வழிநடத்த முதலாவது ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசும். சத்தியம் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டிக் கொள்ளுகிறோம். இதை கேட்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருத்தரும் கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாமல் செயல்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அடியேனுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வாய் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். இந்த வசனம் அநேக தடவை நம்ம வாசித்திருப்போம். அநேகர் இதை குறித்து பிரசங்கம் செய்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிரசங்கம் செய்யும் போது அது ஒரு வித்தியாசமாய் காணப்படுகிறதாய் இருக்குது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது என்ன நம்ம முதல் கேள்வி என்னன்னா, யாரை குறித்து இந்த வசனத்தை இயேசு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். 5வது வசனம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? மலை மேலே ஏறி சீடர்களுக்கு அவர் போதிக்கிறார். அந்த நேரத்திலே அநேகரும் அங்க இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சீஷர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இங்கிலீஷில் என்ன சொல்லுது? யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். அப்படின்னா பர்சனலாக யாரை பார்த்து சொல்றாரு? சீடர்களை பார்த்து யூ. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. உங்களை உப்பா நான் உருவாக்கணும்னு சொல்லலை, இல்லை உப்பா ஆக போறீங்கன்னு சொல்லலை, இல்லை உப்பா இருந்தீங்கன்னு சொல்லலை. நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உப்பு இல்லாத வீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அநேக இடத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க? வித்தியாசமான உப்பை பயன்படுத்துகிறாங்க.
சில பேர் இந்தியாவிலலாம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் உப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் நிறையா உப்புகள் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து ஹிமாலயா உப்பை பயன்படுத்துவாங்க. சிலர் சீ சால்ட்டுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. சிலர் எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விதமான உப்புகள் இருக்குது. ஆனால் அதனுடைய தன்மை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன செய்யும், நம்ம சமைக்கும் போது போட்டால் அந்த உப்பு உடைய சாரம் நம்ம நாக்குக்கு நல்ல சுவையாய் காணப்படுகிறதாய் இருக்கு. அப்போ உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சபைக்கும் இந்த உப்புக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது என்று நாம் சில காரியங்களை பார்த்து கடந்து செல்ல இருக்கிறோம். What should the church's relationship with the world look like? உலகத்துக்கு, ஏன்னா ஆண்டவர் சொல்றது, நீ உலகத்துக்கு தான் உப்பாய் நீ இருக்கிற. ஆனால் அநேகர் எப்படியாக அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சீடனும், ஒவ்வொரு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பம் எல்லாமே உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் காலங்கள் கெட்டு போனதாய் காணப்படுகிறது. அநேகர் தன் இஷ்டப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேசத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அநேகர் அவங்களுக்கு இஷ்டப்பட்டபடி செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாவம் செய்கிறோம் என்ற ஒரு பயம் இல்லாத ஜனங்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். அவிசுவாசிகள், விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். இதன் நிமித்தம் என்ன ஆகுது என்று சொன்னால் அவங்களுடைய சிந்தை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அவங்களுக்கு ஒரு எண்ணம், நான் செய்யறது சரி, அப்படியாக இருக்கிறாங்க. அப்படி இருந்த போதும் இந்த சபைகள் உப்பாய் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இவங்க உலகத்துக்கு எவ்விதமாக உலகத்தை ரட்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இல்லை, உலகத்துக்கு எப்படியாக ஒரு உப்பாய் இருந்து இந்த விதமான சூழ்நிலையில இருந்து மனிதர்களை விடுதலை செய்யறதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன உலகத்துக்கு நம்ம உப்பாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். To be salt, we believers are valuable to the world. ரோமர்கள் ஆட்சி செய்கிற நேரத்திலே உப்பை என்ன செய்யறாங்க? ஒரு முக்கியமான ஒரு பொருளாய் வைத்துக் கொள்றாங்க. அநேகருக்கு எப்படியாக இந்த உப்பை வைத்து அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க. நீங்க வேலை செய்றீங்களா? சரி, உங்களுடைய பணம் என்ன? பணம் இல்லை. என்ன செய்யறோம்? உங்க வேலைக்கு தகுந்த மாதிரி உப்பை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க என்று தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த ரோமர்கள் என்ன செய்யறாங்க? ரெண்டு காரியத்தை தான் அவங்க நம்புறவர்களா இருக்கிறாங்க. என்ன? சூரியனை நம்புவாங்க, அதே நேரத்தில் உப்பை நம்புவாங்க. ஸோ உப்புக்கு என்ன செய்யறாங்க? அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உப்பினுடைய தன்மை அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்யறாங்க? ஒரு உடன்படிக்கை செய்யும் போது உப்பின் உடன்படிக்கை என்று சொல்றாங்க. நீங்க வாசிச்சுங்க, 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே the covenant of salt, ஒரு உப்பு. தமிழவங்க என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டில் நான் உப்பு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆனா உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியை பத்தி சொல்ல மாட்டாங்க, மிளகாயை பத்தி சொல்ல மாட்டாங்க.
எதை பற்றி சொல்லுவாங்க? உப்பு. இந்த உப்புக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் உப்பினுடைய தன்மை அது மாத்திரம் இல்லை. அடுத்த காரியம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சொசைட்டி ஃப்ரம் moral decay. இப்போ உலகம் எப்படியா இருக்குது? அநேக தகாத காரியங்களிலே செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அப்படியே அழிந்து போகிற ஒரு தன்மையிலே இருக்குது இந்த உலகம். ஏன் நடக்கிற காரியங்கள் அப்படியா இருக்குது? நீங்கள் சுற்றி பாருங்க, எவ்விதமான அழிவை உண்டு பண்ணுகிற காரியங்கள் காணப்படுகிறது. ப்ரிசர்வ் சொசைட்டி, சமுதாயத்தை என்ன செய்யணும்? நம்ம பாதுகாக்கணும். இப்போ பாருங்க, அப்படின்னு சொன்னால் அவங்களை குணப்படுத்தணும். இந்த மாதிரி கெட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களை குணப்படுத்தணும். உப்பினுடைய ஒரு தன்மை அப்படியாய் இருக்குது. ஒரு புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை உப்புக்கு இருக்கு. அப்போ இந்த சமுதாயம் அழுகி கெட்டு போகிற நேரத்திலே மனிதனாகிய இல்லை சீஷர்களாகிய நாம் உப்பாய் இருந்து அவர்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணுகிற தன்மை நம்மளிடத்திலே இருக்க வேண்டும். அப்போ அப்படியா இருக்கும்போது என்ன செய்யறோம்? அந்த காலத்துல, இந்த காலத்துல நீங்க பார்த்தீங்க கூட அப்படித்தான் இருக்கு. கடவாறு அப்படின்னு சொல்லி, கருவாடும் கடவாரும் அதை என்ன செய்யறாங்க? உப்புல போட்டு அதை ப்ரிசர்வ் பண்றாங்க. அது எத்தனையோ மாசம் வருஷம் கூட அப்படியே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த உப்பை பயன்படுத்துறாங்க. இந்த காலத்திலே ஐஸ் பெட்டி எல்லாம், ஐஸ் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதனால் என்ன செய்யறாங்க? ஒரு காரியத்தை ப்ரிசர்வ் பண்ணணும், அதுக்கு கூடிய என்ன சொல்லுவாங்க, லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுத்தது எப்படி வச்சிருக்க முடியாது. அதில் என்ன செய்யறாங்க? உப்பை போட்டு ப்ரிசர்வ் பண்றாங்க. ஸோ அது கெட்டு போகாம இருக்குது. அப்போ இந்த நாட்களிலே உள்ள சமுதாயம் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். அந்த பொறுப்பை ஒவ்வொரு சீடர்களுக்கும் கொடுக்கிறாரு, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இல்லாட்டினா மனிதன் என்ன செய்யறான்? அழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை, ஆண்டவர் சிருஷ்டித்த மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவர் நேசிக்கிறார். ஐயா, நீ கெட்டு போகக்கூடாது, நீ அழுகி போகக்கூடாது. அதனால நான் என்ன செய்யறேன்? உன்னை உப்பாக நான் உருவாக்கி, இல்லை நீ உப்பா இருக்கிற அப்படின்ட்டு அதை உணர செய்து இந்த சமுதாயத்தை சரிப்படுத்துகிற ஒரு தன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அதை என்ன செய்யறாரு? அழுகி போகாமல் சமுதாயம் பாதுகாக்கிறதுக்கு உப்பா இருக்கிற நம்மளை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த உப்பானது எப்படியா இருக்குது? ப்ரிசர்வ் பண்றதாய் இருக்குது. அப்போ சமுதாயத்துக்கு இந்த மாதிரி காரியங்கள் இருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உப்பா இருக்கிற நாம் இந்த சமுதாயத்தை என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். இந்த உலகம் எப்படியா இருக்கு பார்த்தீங்கன்னா, full of evil, murder, கொலை, அநேக தகாத காரியங்கள் ஆண்டவருக்கு எதிராக எழும்புகிறது. இவ்விதமான நட்சத்திரங்களை துதிக்கிறது. ஆண்டவருடைய சிந்தையே இல்லாமல் இருக்குது. ஒரு பயம் இல்லை, ஒரு மனசாட்சியை ஒதுக்கி வச்சுட்டு தகாத காரியங்களை செய்கிறவர்களாய் அநேகர் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம்.
ஆண்டவர் இந்த காலத்தை மேபி சோதோம் கொமாராவை உருவாக்குறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் சீடர்களை பார்த்து, உலகத்துக்கு நீ உப்பாய் இருக்கிறீங்க, உப்பு சாரமற்று போச்சு அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி வீசி, நம்ம உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். அந்த உப்பினுடைய தன்மையை நாங்கள் வெளிப்படுத்தலைன்னா அது தன்மையை இழந்து போய் தூக்கி வீச வேண்டிய ஒரு நிலைமை வரும். அடுத்த காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய கோபாக்கினையில் இருந்து இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளை ஒரு உப்பாக வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சோதோம் குமாரா முதல்ல நான் சொன்ன விதமாக ஆண்டவர் அழிக்கணும் அப்படின்ட்டார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் அந்த 2 பட்டணங்களுக்காக மன்றாடுகிறதை பார்க்கிறோம். குறைத்து வந்தாரு, ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையிலே அழிவு இந்த 2 பட்டணத்துக்கும் வந்தது என்று பார்க்கிறோம். இந்த அழிவில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை உப்பாக வைத்து, இந்த அழிவில் இருந்து இந்த ஜனங்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று நம்மளுக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். உப்பு ஒரு சாதாரணமான ஒரு பொருளாக இல்லை. நீங்கள் வீட்டில் ஜாமான் வாங்கும்போது உப்பினோட விலை தான் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு சாப்பாட்டில் நம்ம உப்பை போடலை அப்படின்னு சொன்னால் அப்படியே சப்புன்னு இருக்கும். என்ன தெரிஞ்சு சொல்லுவாங்க, உப்பு போதுமா, உப்பு கூட இருக்கா, இப்படி தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க. அப்போது இந்த உப்பினுடைய தன்மையை கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் எப்படியாக சமுதாயத்தை பாதுகாக்க முடியும்? அப்போ நம்ம ஒரு உப்பா இருக்கும்போது நம்மளுக்கு சமுதாயத்தின் மேலே ஒரு பாரம் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போக சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவிசுவாசிகளாக இருக்கிறவர்கள் அழிந்து போக வழி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், இல்லை அந்த வழியிலே சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ உப்பா இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு கடமை நம்ம மேலே விழுந்திருக்கிறது. அதை நம்ம தட்டி வைக்க முடியாத ஒரு நிலைமை. பிரசிடென்ட் சொல்லுவார், பிஷப் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் உங்கள் சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அவங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், அவங்க வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடு இருக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படியா இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? மித்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நான் மெம்பர்ஸுக்கு ஜெபிப்பேன், ஆனால் மெம்பர்ஸ் எங்களுக்காண்டி ஜெபிக்கிறாங்களா? மித்தவங்களுக்காண்டி ஜெபிக்கிறாங்களா? ஆனால் உப்பாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? மித்தவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிட கூடாது. அப்போ மித்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவர்களுக்கும் நம்ம பாதுகாப்பை கொடுக்கிறவர்களாய் காணப்படும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவையெல்லாம் நீர் சந்தியும், உம்முடைய பிரசன்னத்தால் நீர் மூடிக்கொள்ளும். எந்த நேரத்திலையும் எந்த ஆபத்தில் இருந்தும் நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று ஒரு சுருக்கமாக ஒரு குடும்பத்துக்கு, சபையில் உள்ள குடும்பத்துக்கு நம்ம ஜெபிச்சால் அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அழிவில் இருந்தும் பாதுகாக்கிறதாய் காணப்படும். அல்லேலூயா. அப்போ மித்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ மித்தவங்களுக்கு நம்மளுடைய உப்பின் தன்மையை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய்
காணப்பட வேண்டும். ஸோ நம்மளுடைய ஜெபத்தின் நிமித்தம் ஒருவேளை அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மித்தவங்களுக்கு ஜெபிக்கிறது உப்பாய் இருக்கிற நம்மளுடைய ஒரு கடமையாய் காணப்படுகிறது. மித்தவர்களுக்கு ஜெபிக்கிறது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். எனக்கு இதை கொடும், எனக்கு அதை கொடும், நான் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும், ஜெபிக்கிறது தவறு இல்லை. ஆனாலும் மித்தவர்களுக்காக ஜெபிக்கிறது இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது அவர்களை அழிவில் இருந்து பாதுகாக்க கூடும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்கள நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், believer preserve society, righteous influence on them. நம்ம உப்பாய் இருக்கும்போது மித்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தன்மை நம்ம இடத்துல இருக்கணும். சரியான வழியிலே செல்லுகிறதற்கு, சரியான காரியங்களை செய்கிறதற்கு, சரியான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு நம்மளுடைய உப்பின் தன்மை அவர்கள் மேல் காணப்பட எந்த நேரத்திலையும் நம்ம முயற்சி செய்கிறவர்களாக இருக்கணும். நீதி இருக்கணும், நேர்மை. ஒரு திருட கொண்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம என்ன போய் சொல்லணும்? ஐயா, திருடுறது தவறுயா, 10 கட்டளையிலே சொல்லியிருக்கு நீ திருடக்கூடாது, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு உப்பின் தன்மை உள்ள நாம் அவர்களை நரகத்துக்கு போவதில் இருந்து பாதுகாக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐயா நீ உப்பா இருக்கிற, நீ உப்பா இருக்கிற, இப்பொழுதே நீ இருக்கிற. அப்ப அப்படி இருக்கும்போது மித்தவங்க மேல கரிசனை இருக்க வேண்டும். மித்தவங்களை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தவறு யாராச்சும் செய்து கொண்டிருந்தால் அவர்களை சரியான வழியிலே நடத்துகிறதற்கு உப்பாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த உப்பின் தன்மையை பயன்படுத்தி நரகத்துக்கு போகாமல் பாதுகாத்து கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கு. அப்போ இந்த உப்பின் தன்மையை குறித்து அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் இவ்விதமான காரியங்களை நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று வேதத்தில் இருந்து நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்திலே உப்பின் தன்மையில இருந்து எப்படியாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தாப்புல 3வது காரியம் என்ன என்று சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு சுவையை கொண்டு வர வேண்டும். உப்பின் தன்மை சுவையை கொடுக்கிறது. அதே நேரத்திலையும் ஆண்டவர் மேலே ஒரு தாகம் வரணும். உப்பு ரொம்ப சாப்பிட்டா தாகமா இருக்கும். அப்போ இந்த தாகம் எங்க வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து மேல வர்றதுக்கு நம்மளை ஆண்டவர் பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அப்போ மித்தவங்களுக்கு என்ன வரணும்? ஐயா, ஒரு சுவை வரணும். ஜீவிக்கிறதற்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கணும், ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை இருக்கணும், சரியான பாதையிலே நடக்கிற சிந்தை இருக்கணும், தகாத காரியங்கள் செய்யாத நிலைமையிலே காணப்பட வேண்டும். அப்போ அப்படியாக இருக்கணும். அப்போ இந்த உப்பான நாம் என்ன செய்யறோம்? அவர்களை இவ்விதமாக வழி நடத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதே நேரத்திலே உப்பின் தாகம் இயேசு கிறிஸ்து மேலே உண்டாக்குறதுக்கு இருக்கணும். அப்போ நம்மளுடைய தன்மை என்ன செய்து அவர்கள் மேலே போகும்போது எப்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? நீங்கள் ஆண்டவர் மேலே சமுதாயத்திலே ஒரு தாகத்தை உண்டு பண்ண வேண்டும். நாம் உப்பாய் இருக்கிற நேரத்திலே இந்த தாகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளிடத்திலே சொல்லியிருக்கிறார். அப்போ மித்தவர்கள் ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவர் மேலே தாகம் கொள்ள வேண்டும், ஆண்டவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு அவரையே பின்பற்ற கூடிய வாஞ்சியை நாம் உண்டு பண்ண வேண்டும். அதான் அந்த தாகம். ஆண்டவர் மேலே
தாகம். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், ஆண்டவரை நம்பி இருக்கும்போது இந்தந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், ஆண்டவர் மேலே நம்பி இருக்கும்போது எனக்கு இந்தந்த காரியங்கள் எல்லாம் அதில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிற உப்பான கிறிஸ்தவர்கள் நாம் அந்த தன்மையை மித்தவர்களுக்கு நம்ம கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். அப்போ இந்த உப்பான தன்மையை எப்படி நம்ம அறிந்து கொள்ளுகிறது? இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். இதுதான் உப்பின் தன்மை. இதை மனிதனை குறித்து நம்ம சுருக்கமாக எப்படியாக நம்ம இந்த தன்மையை நம்ம இந்த உப்பிலே எப்படி இன்னும் நம்ம வளருகிறவர்களாக இருக்கணும். ஒன்றாவது நம்ம வித்தியாசமானவர்கள். நம்ம எப்படியா இருக்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படின்ட்டு வேதத்திலே சொல்லப்படி இருக்கு. அப்புறம் எல்லாரையும் அழைத்திருக்கிறாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை, ஆண்டவர் மேலே வாங்கி உள்ளவர்கள் சிலராய் காணப்படுகிறார்கள். அப்போ நம்ம எப்படியா இருக்கணும்? வித்தியாசமானவர்களாய் இருக்கணும். உலகத்தாரோடு சேர்ந்து நம்மளும் கூட்டணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தெரிந்து பிரித்து எடுக்கப்பட்ட சன்னதியாய் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஐயா, உப்பாய் நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தன்மை முதலாவது என்ன? நம்ம ஒரு வித்தியாசமான ஜனங்களாக காணப்பட வேண்டும். அடுத்தாப்புல பார்த்தோம் என்றால், நாம் இந்த உப்பான நிலைமையிலே இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? தகாத காரியங்கள் செய்யக்கூடாது. மித்தவர்களை மேலே பெரிய பாரம் இருந்து சரியான வழியிலே வழி நடத்துகிறதற்கு நம்மளுடைய இந்த உப்பான நிலைமையை நம்ம பயன்படுத்தி மித்தவர்களுக்கு நம்ம ஒரு ஆறுதல் கொடுக்கிறவர்களாய் இல்லை ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியாய் நாம் செய்யும்போது உப்பினுடைய தன்மை அவர்கள் மேலும் வரும் என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படும். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஷாலோம் அலைக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1-2 அறிவிப்புகள். நாம் எல்லாரும் அறிந்த வண்ணமாக 26ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய MCO வைக்கப்பட்டு இருக்கிறது. கவனமாக இருங்க. SOP எல்லாம் ஃபாலோ பண்ணி இருங்க. காப்பார்லேயும் இப்போ பார்த்தோம் என்றால் நிறையா கேசஸ்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதனாலே பாதுகாப்பாக இருங்க. பிள்ளைங்களை சரியாக பார்த்து கொள்ளுங்க. சும்மா அங்கங்கே வெளியே போய்கொண்டு இருக்காதீங்க. அடுத்தாப்புல இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஆராதனை இருக்காது. அதன் பிறகு இந்த ஊரடங்கு எப்படி வருது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 9 மணியில் இருந்து 1:30 மணி வரைக்கும் சபையிலே நான் இருப்பேன். ஆனால் யாரும் வர இல்லை. ஏன் இப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கும்போது நீங்கள் சண்டே வீட்டில் தான் இருந்து இது பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் சபைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்களுடைய காணிக்கை தசமபாகம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் படைத்துட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லுகிறதற்கு ஒரு தருணம் இது. அதனாலே ஞாயிற்றுக்கிழமை நான் இருப்பேன்.
5 பேர் தான் சபையில் இருக்க முடியும். அதனால் ஹோல் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுடைய காணிக்கை இல்லை தத்துவ பாகத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு தொடர்ந்து வர வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.